மக்களே இந்த வீடியோவில் முழுக்க வைல்ட் கார்டு என்ட்ரியை பற்றி தான் பேச போகிறோம். வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. 4 பேர் பயங்கரமான சீனோட, அதாவது வெறும் சீன் இல்லைங்க, தாறுமாறு தரமான சம்பவம் நான் உள்ளே போய் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சொன்னவங்க செய்வாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் டைமாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் வந்து பிக் பாஸில் யாரை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, நம்ம எப்படி நினைக்கிறோம், யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு, இதெல்லாம் பேச வசதியாக இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க வைல்ட் கார்டு என்ட்ரி என்ன? வைல்ட் கார்டு என்ட்ரியில் முதல் சாண்ட்ராவும் அந்த பிரஜன் வந்து 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க, ரியல் லைஃப் கப்புள். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் உள்ள தட்டி விடுறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மலையாள பிக் பாஸில் கப்புள்ஸ், லெஸ்பியன்ஸ் கப்புள்ஸாக ஒரு 2 பேர்த்து தட்டி விட்டாங்க. அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு பிளான் பண்ணினாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் ஒரே நபர் தான், யார் எவிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 2 பேரும் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது பயங்கர வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு பயங்கர பூஸ்டப் ஆக அந்த 2 நபரும் தனித்தனி நபர் தான், தனித்தனியாக தான் எவிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூலை பிக் பாஸ் டீம் ஃபாலோ பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. பட் அப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேர்த்தையும் ஒரே எவிக்டாக வெளியே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கேம் விளையாடுறது பொறுத்து தான். உள்ளே போகிறாங்க, பயங்கர சீன் போட்டு உள்ளே போய் பயங்கர தாறுமாறு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே எதுவுமே பண்ணலைன்னா ஒரே வீட்டில் 2 பேரும் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சொன்னதை விட உள்ள சம்பவம் பக்காவாக பண்ணுறாங்க. இப்போ சாண்ட்ராவெல்லாம் போன உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. சாண்ட்ரா சொன்னாங்க, ஒவ்வொரு வெளியிலாம் என்ன பேசிட்டு போகிறாங்க, ஃபயராக போகிறாங்க. பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவாக இருக்கட்டும், பிரஜன்லாம் டைரெக்டாக உள்ளே போயிட்டு பயங்கர கேள்வி கேட்க போகிறேன். ஏன்னா பிபியை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வைல்ட் கார்டு என்ட்ரி கிட்டால் ஒரு டாஸ்க் கொடுத்துடுவாங்க. இது வரைக்கும் என்ன பண்ணீங்க, என்ன நீங்கள் கிழிச்சிங்க, எது நடந்தது, எது நடக்கலை, நீ எதுக்கு லாக்கி, அப்படி இப்படின்ட்டுலாம் டைரெக்டாக மூஞ்சிக்கு நேராகவே அடிப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அதில் உள்ளே போனோடனே பிரஜன் சாண்ட்ரா அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா 2வது ப்ரோமோலாம் வந்து விஜய் பார்வதி கேட்குறாங்க, எதுக்காக உள்ள வந்தீங்க, நான் என் தனித்துவத்தை காட்ட வந்தேன் அப்படி இப்படின்லாம் இந்த அம்மா வந்து எதை பண்ணிட்டு இருந்தாலையும் ஒரு தனித்துவம் தெரில. நீங்கள்லாம் பண்ணுறது ரியாலிட்டி ஷோவில் ரியலாக இருக்கிறீங்களா, நீங்கள் எல்லாமே ஃபேக் அப்படின்னு பயங்கர டைரெக்டாக அடிக்கிறாங்க. அமித் பார்கவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு போகிறார், நான் வெளியிலலாம் இப்போ உங்கள்கிட்ட பயங்கரமாக பில்டப்லாம் பண்ணிட்டு போக மாட்டேன், உள்ளே போய் என்னோட தரமான செய்கை இருக்குன்னு சொல்கிறாரு. சூப்பராக சொல்லிட்டு போகிறார். ஆனால் அந்த விஷயத்தில் சாண்ட்ராவாக இருக்கட்டும், நம்ம பிரஜனாக இருக்கட்டும், போய் டைரெக்டாக அடிக்க போகிறேன், இது வந்து முகத்திரையை கிழிக்க போகிறேன், கேளுன்னு கேட்க போகிறேன் உள்ளே போயிட்டு அப்படின்னு. திவ்யா கணேசெல்லாம் தயாராக இருக்கிற, எப்படா உள்ளே விடுவீங்க, உள்ளே இருக்கிற நபர்களை எல்லாம் வெறித்தனமாக கேள்வி கேட்கலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா ஷோ வெளியில் பார்த்துட்டு போகிறாங்க மக்களே. இவங்க எல்லாரும் மக்களின் பிரதிநிதியாக பயங்கரமாக கேள்வி கேட்கணும், பயங்கர சம்பவம் நடக்கணும். இனி வந்து இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம்லாம் உள்ளுக்குள்ளே ஷோவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நம்ம வந்ததோட வேல்யூ தெரியாமல் சொதப்பிட்டு இருந்தேன்டா சாமி, ஒரு 20-25 நாள் நம்ம பாட்டுக்கு ஒரு அன்பு கேங்க ஃபார்ம் பண்ணி நம்ம பிடிச்சிக்க முயலுக்கு 3 கால் தானே வெறும் கத்தியே ஓட்டிட்டோம். சேதனை சொன்ன மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னா கத்திக்கிட்டே ஓட்டிட்டாங்க. 25-26 நாள் ஷோக்குள்ளே கத்திக்கிட்டே ஓட்டிட்டாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி நம்ம மலையாள பிக் பாஸ் மாதிரி அந்த லெஸ்பியன்ஸ் கப்புள்ஸ் மாதிரி உள்ளே போயிட்டு ஒரு மிராக்கல். பிரஜனும் சாண்ட்ராவெல்லாம் வந்து தனித்தனியாக போய் ஒவ்வொரு காயா விஜய் பார்வதி கூட சுற்றி தான் கமருதுன்னு நீ வந்து வெட்டியாக போன. விஜய் பார்வதி வந்து ஒரு டைம் பார்த்தா தர்பூசணி யூஸ் பண்ணிக்கிறாரு, ஒரு டைம் நீங்கள் உங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் ஸ்பீச் இருக்கும். வைல்ட் கார்டு என்ட்ரி பொறுத்தளவுக்கு டைரெக்டாக நெத்தி போட்டுலேயே அடிக்கணும். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது வெளியில் இப்படி கேவலமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு ஓப்பன் டாக்கு உடச்சி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஐயோ நடா நம்ம அப்படி நினச்சிட்டு இருந்தோமே, வெளியில் நான் இப்படி ஸ்கோர் பண்ணிக்கிறேன் நினச்சிட்டு இருந்தேனே, எனக்கு இவ்வளோதானா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும்னா இவங்க உடைக்கணும். நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிக் பாஸ் ஹவுஸில் யாரை பிடிக்காது, யாரெல்லாம் ஒஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஷோ எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட் அடிக்கடி நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.